வணக்கம் அருண். இன்றைக்கி டே 8ல் இன்றைக்கி வந்து இன்கம் அண்டு எக்ஸ்பென்சஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்குறதுன்னு போடலாம் வாங்க. இப்போ நமக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், சேல்ஸ் பண்ணிட்டோம் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட்டை அரைவ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இது கிராஸ் ப்ராஃபிட் அரைவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டை அரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சில செலவு அண்டு வரவு ரெண்டும் சேர்ந்துருக்கும். அது எப்படி என்ட்ரி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பேமெண்ட்டில் போடலாம். அதாவது நீங்கள் பணம் கொடுக்குறதா இருந்தால் கேஷோ ஆர் செக்கோ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வவுச்சரில் போய்க்கிங்க. வவுச்சரில் போயிட்டு டைரெக்டாக பேமெண்ட் இருக்கும். அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கேஷ்னு நீங்கள் எடுத்துக்கங்க. கேஷ் அமௌண்ட்டு நமக்கு 452 ரூபா இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பூஜா பண்ணுறோம். ஸோ அதுக்கான இதெல்லாம் வாங்குகிறோம். கற்பூரம், ஊதுபத்தி, அந்த மாதிரி சில பொருட்கள், பூ, அந்த மாதிரி பல பொருட்கள்லாம் வாங்குகிறோம். அது வந்து அண்டர் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பூஜா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ட் சி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பூஜா எக்ஸ்பென்சஸ் அண்டர், இதுதான் முக்கியம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கம்பெனிக்கு இது ஒரு மறைமுக செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாமே எதுவுமே உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகாது, நாட் அப்ளிகேபிள் தான். ஒரு 150 ரூபா ஆகுது. ஓகேங்களா? அதில் நீங்கள் நேரேஷனில் பீயிங் என்னென்ன வாங்கினீங்களோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கம்பெனிக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேங்களா? அது வந்து நம்ம ஒரு செக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வழியாக நம்ம செக் கொடுக்குறோம். ஆல்ட் சி கொடுத்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணா இருக்கலாம். இட் மீன்ஸ் என்னென்னா ஒரு பேனர் நீங்கள் அடிக்கலாம், அல்லது வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் ஏதாவது ஆடு கொடுக்கலாம், டிவி ஆடு கொடுக்கலாம், அல்லது வந்து எஃப்எம் ஆடு கொடுக்கலாம். இது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டகரியில் தான் வரும். இது ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் வரும். ஸோ இது எதுவும் நமக்கு நாட் அப்ளிகேபிள். ஓகேங்களா? இது ஒரு 2500 ருபீஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க. இது வந்து நீங்கள் ஒரு பேனர் வந்து இது பண்ணுறதுக்காக பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பேனர் பிரிண்டிங். ஓகேங்களா? 2500 ரூபா எக்ஸ்பென்சஸ் ஆயிடுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டோம். ஆல்ரெடி பேங்க் சார்ஜஸ் வந்து பேங்க்கில் பிடிச்சிருந்ததுனால நம்ம வந்து பேங்க் சார்ஜஸ் வந்து போட்டோம். இங்கே ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ட் F1ல் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 2500, பேங்க் சார்ஜஸ் 25, பூஜாவுக்கு ஒரு 150 ரூபா செலவு பண்ணோம். ஓகேங்களா? அதே மாதிரி கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 வீலரில் போகிறீங்க, ஒரு கஸ்டமரை பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கேஷ் பேமெண்ட்டாக கொடுக்குறோம் நினச்சிக்கலாம். ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் போய் மீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம 100 ரூபா வந்து பெட்ரோல் சார்ஜஸ் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னோம்னா ஸோ கேஷ் அமௌண்ட்டை கொடுக்குறோம். கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இது வந்து ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஒரு 100 ருபீஸ் கொடுக்குறோம். பீயிங் அந்த பர்சன் ராமு, பெட்ரோல், கன்வேயன்ஸ் அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கலாம். எதெல்லாம் வந்து மறைமுக செலவுகளோ அது எல்லாமே வந்து கம்பெனிக்கு வந்து மறைமுக இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பூஜா எக்ஸ்பென்சஸ் நம்ம போட்டு பார்த்துட்டோம். டிஸ்கவுண்ட்டு கொடுத்தோம்னா டிஸ்கவுண்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். கமிஷன் பெய்டுனா கமிஷன் பெய்டு போட்டுக்கலாம். ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்னால் நீங்கள் ஒரு மிஷினரி வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டாஃப் வெல்ஃபேர், இப்போ வந்து ஸ்டாஃப்க்கு வந்து நம்ம வந்து டீ, காஃபி, வாட்டர்,
கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அந்த என்ட்ரி வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஓகேங்களா, ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் இருக்காது. ஆல்ட் சி கொடுத்துக்கலாம். ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இது ஒரு 3600. ஓகேங்களா? இது வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து டீ காஃபி சப்ளை பண்ணுற ஒரு கஸ்டமருக்கு, ஒரு சப்ளையருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸு அண்டு வாட்டர் இதெல்லாமே எக்ஸ்பென்சஸ் ஃபார் தி மந்த் ஆஃப் ஏப்ரலுக்கு கொடுத்து தான் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை ஸ்டாஃப் வெல்ஃபேர் இது அலோகேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து மெயின். ஓகேங்களா? இது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டாஃப் வெல்ஃபேர்னால் இந்த இடத்துல ஸ்டாஃபுக்கு வாங்குகிற டீ காஃபி இப்படி வச்சுக்கோங்க, கூல் ட்ரிங்க்ஸ் இப்படி அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் பேனர், டிவி ஆட் அண்டு எஃப்எம் ஆட் அண்டு நியூஸ் பேப்பர் ஆட் இந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது பேங்க்கில் என்ன சார்ஜஸ் பிடிச்சாலும் அந்த சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தருக்கு நம்ம கமிஷன் கொடுக்குறோம், நமக்கு ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்து சேல் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா கமிஷன் கொடுக்குறோன்னா கமிஷன் பெய்டு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா செக்காக கொடுக்குறோம், கமிஷன் பெய்டு. ஓகேங்களா? புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம், கமிஷன் பெய்டு. ஓகேங்களா? கமிஷன் பெய்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதில் எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா 1500 ஒரு கமிஷன் கொடுக்குறேன்னா பீயிங் கமிஷன் பெய்டு டு தட் பர்சன் ஃபார் எந்த ப்ராடக்ட் சேல் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸோடைய இது. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் நிறைய ஐட்டம் இருக்குது, அதில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வருதோ அது எல்லாமே போட்டு பார்த்துக்கலாம். அடுத்து சேல்ரி எக்ஸ்பென்சஸ். இந்த சேல்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு ரிசிப்டில் போடுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து ஜேர்னலில் எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரிப்போர்ட்டுக்கு போவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸு அண்டு சேல்ஸ் நடந்திருக்குது. ஓகேங்களா? இந்த மாதத்துக்கு நடந்திருக்கு. இந்த மாதத்துக்குரிய சேல்ரி வந்து அந்த மாதத்துலேயே அக்கௌண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து 30 ஏப்ரல் வரைக்கும் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா 30ஆம் தேதியே அக்கௌண்ட் பண்ணிடுவாங்க. சேல்ரி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மந்த்து, அதாவது 5th ஆர் 10th ஆர் 15th கொடுத்தால் கூட அந்த மந்தோட ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த மந்த்லேயே அக்கௌண்ட் பண்ணணும். அதுக்கு தான் ஜேர்னல் என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வவுச்சர் போயிடுவோம். F7 ஜேர்னல். ஓகேங்களா? ஜேர்னல் இங்கே சேல்ரி எக்ஸ்பென்சஸ்னு இருக்காது, க்ரியேட் பண்ணிக்கணும். சேல்ரி எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? இந்த சேல்ரி எக்ஸ்பென்சஸில் இது வந்து ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேங்களா? இப்போ வந்து அவருக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு தான் போடுறோம், ஆனால் கொடுக்கல. அதுதான் ஜேர்னல். ஓகேங்களா? யார் அவர் எம்ப்ளாயி நேமோ அந்த ராமு அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இந்த ராமு வந்து நீங்கள் வந்து கரண்ட்டு லயபிலிட்டியில் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அவருக்கு கொடுக்கணும், கிரெடிட் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நீங்கள் பீயிங் salary for the month of April. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சேல்ரி வந்து P&L வந்து உங்களுக்கு வந்திருக்கும், 10,000 ரூபாய் சேல்ரி வந்திருக்கும். ஆனால் அந்த பணம் நம்ம கொடுக்கல, அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியாக வந்து உட்காந்துருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த மாதத்துக்கு சேல்ஸுக்கு எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பர்பஸ்க்காக இதை நாம் பார்க்குறோம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன், நமக்கு யாராவது கமிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிளுக்கு வவுச்சர் போயிடுறோம், F6 போயிடுறோம். ஓகேங்களா? நமக்கு வந்து செக்கு கொடுக்குறாங்க, அந்த செக்கில் வந்து கமிஷன் ரிசீவ்டு
ஓகேங்களா. இது வந்து இன்டைரக்ட் இன்கம். ஓகேங்களா, இன்கம் இது வந்து நாட் அப்ளிகேபிள். ஓகேங்களா. இப்போ வந்து கமிஷன் ரிசீவ்டு நமக்கு வந்து ஒரு 6500 வருது. ஓகேங்களா. பீயிங் கமிஷன் ரிசீவ்டு அந்த ப்ராடக்ட் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஓகேங்களா. இப்போது P&L போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ கமிஷன் ரிசீவ்டு 6500 த்ரூ பேங்க் வழியாக வந்திருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டு இன்கம் அப்படின்னு பார்க்குறது. ஒருவேளை எப்படி நம்ம போட்டு வச்சுருக்கோம், லாஸ்ட் இயரில் நம்ம எப்படி போட்டு வச்சுருக்கோம், அதுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து நீங்கள் வந்து இன்டைரக்ட் இன்கம்மாக போட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ் அண்டு இன்கம் என்ட்ரிஸ் போடக்கூடிய மெத்தட். ஓகேங்களா. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.